ஹலோ டாமி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு நிறைய நாள் ஆச்சு. எப்பயும் எல்லா வீடியோவிலும் கேட்குறது தானே, கேளு அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. ஐ ஆம் வெரி சாரி அண்ட் ஐ ஆம் ரியல்லி சாரிடா. ரொம்ப லேட்டாக போடுறேன்னு எனக்கே புரியுது. ஆனால் ஏன் அவ்வளோ லேட் ஆகுதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. நிறைய ஒர்க்ஸ் இருக்குது, அது இதுன்னு வீட்டில் சாவடிக்கிறாங்க. ஓகேடா, எதுக்கு இதெல்லாம், நம்ம வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். அண்டு வியோட எஃப்எஃப் போட்டு நிறைய நாள் ஆச்சுல்ல. இன்றைக்கி நம்ம வியோட எஃப்எஃப் தான் வந்து பார்க்க போகிறோம். போன பாட்டு யாருமே பார்க்கலனா தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, நான் அப்படியே போன பாட்டுலேருந்து எங்கே முடித்தேன்னா, உங்களுக்கு வந்து டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க, அங்கே தான் முடித்தேன். ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மிட் நைட் ஆகுது, ஒரு 1:30 டைமில். அப்போ தான் தேங் வீட்டுக்குள்ளேயே வரான். ஆண்டி, சொல்லுப்பா, அவள் எப்படி இருக்கா? டாக்டர் வந்து பார்த்தாங்க, அது கொஞ்சம் டீப்பாக கட்டாக இருக்குது, சேஃபாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லி இந்த டேப்லெட் கொடுத்தாருப்பா. அந்த பொண்ணு இன்னும் ஏஞ்சிக்கலை, இன்னும் எதுவுமே சாப்பிட்ல. சாப்பாடு இங்கே இருக்குது, டேப்லெட்டும் போடலப்பா. சரி, நீங்கள் இன்னும் இங்கே இருக்கீங்க? இல்லை, உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான் தான். சரி, 1:30க்கு மேலே ஆகிடுச்சி. நான் யார்கிட்டயாச்சும் சொல்லி ட்ராப் பண்ண சொல்லவா? இல்லை வேணாம்ப்பா, நான் போய்க்கிறேன். இல்லை, டைம் ஆகிடுச்சி, இல்லைன்னா இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் மேலே வரான். நீங்கள் வந்து பெட்டில் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. அவன் வந்து உங்களை பார்க்குறான். உங்கள் கையில் பெரிய கட்டாக போட்டு வச்சுருப்பாங்க. அவன் எதுவுமே கேர் பண்ணிக்காமல் அவன் போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பெட் மேலே படுத்து தூங்கிடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே இப்போ தான் வந்து ஏஞ்சி அப்படியே உட்காடுறீங்க. உங்கள் முன்னாடி பார்த்தா அப்படியே வி வந்து நின்றுட்டுருக்கான். வி வலிக்குதா? ஆமாம். சரி, அதெல்லாம் எதுக்கு எனக்கு? இந்த டேப்லெட்டாக போட்டு ஹேண்ட் மெய்ட் சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிடு, சுத்துறாது அப்படின்னு அவன் அதுக்கு மேலே எதுவுமே சொல்லலை. அப்படியே கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் மெய்டு வராங்க. சாப்பாடு நைட்டு கூட நீ சாப்பிட்லம்மா, இப்பயாச்சும் சாப்பிடு, இந்தா. இல்லை, எனக்கு வேணாண்டி, எனக்கு சாப்பிட பிடிக்கல. ஏம்மா இப்படி இருக்க? எனக்கு புரியுது, வே மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த நிலமை தான். ஆனால் அவன் ஒன்றும் அவ்வளோ கெட்டவன் இல்லைம்மா, நீ புரிஞ்சுக்கிட்டா அவன் எப்படிப்பட்டவன் உனக்கு நல்லாவே புரியும். அவன் தப்பு செய்வான், அது சகஜம், ஆனால் நல்லவன் தாம்மா. ஆண்டி ப்ளீஸ். சரி, நான் அதை பற்றி ஒன்றும் பேசலை. இந்தா, முதல்ல நீ சாப்பாடு சாப்பிடு. நைட்டு கூட நீ சாப்பிடாமல் தூங்கிட்ட, ரொம்ப டயர்டாக இருக்கும் போல். உன் கை கட்டிப்பட்டு இருக்கல, நானே ஃபீட் பண்ணி விடவா? இல்லை வேணாம், பரவாயில்ல, இந்தா, நான் உன் அம்மா மாதிரி தான் அப்படின்னு அவங்களும் வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணி விடுறாங்க. நீங்களும் வந்து சாப்பிட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் போடுறீங்க. உங்களால் அந்த கையை அசைக்க கூட முடியல, ரொம்ப பெயினாக இருக்குது. ஏன்னா அது கொஞ்சம் டீப்பாக வந்து கட்டாக இருக்கும், நிறைய ப்ளீடாக இருக்கும். ஆண்டி, என்னடா ஏதாச்சும் வேணுமா? இல்லை, நான் ஒன்று கேட்கலாமா? என்னன்னு சொல்லு. நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வேலை செய்கிறீங்க? நான் 20 இயர்ஸாக வேலை செய்கிறேன். 20 இயர்ஸாமா? வி சின்ன வயசுலேருந்து நான் இங்கே தான் வேலை செய்கிறேன். அவங்க அப்பா அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் வி என்னோட கண்ட்ரோலில் தாம்மா இருந்தான். வி எதுக்கு இப்படி ஆனாருன்னு தெரியுமா? வி எதுக்கு இப்படி ஆனாருன்னா, அது அவர் அப்பாவோட பிஸ்னஸ், அதை இவன் கண்டினியூ பண்ணுறான், அவ்வளோதான். பின்ன எதுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்தார்? நீ தானே ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர். உங்கள் அப்பா என்ன காமனான ஆளுன்னு நினச்சியா? அவர் வியோட அப்பா விட லீடில் இருந்தார். ப்ளஸ் வியோட அப்பாவுக்கு உங்கள் அப்பா தான் டார்கெட். எப்படியாச்சும் உங்கள் அப்பாவை பீட் பண்ணணும்ட்டு. ஆனால் அது முடியல. அவரோட லாஸ்ட்டு கோரிக்கையே வச்சுக்கோ,
அது முடிக்காமல் இறந்துட்டாரு. இப்போ உன்னை வச்சு அதை கெயின் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனால் உண்மையிலே அவர் என் அப்பாவா? ஆமாம். நான் சொல்லியிருப்பான்னு நினச்சேன். உனக்கு சொல்லலை? ஆஹா, அவர் உண்மையிலே எங்கள் அப்பான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? சின்ன வயசுலேருந்து இருக்கேன், இது கூட எனக்கு தெரியாதா? சொல்கிறேன் பாரு, நான் இன்னும் கிளியராக. ஒருத்தரை காமிச்சானே, அவர் உங்கள் அப்பா. உங்கள் அப்பா எதுக்கு உன்னை தனியாக விட்டுருக்காருனா, உனக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு தனியாக விட்டுருக்காரு. அண்ட் நீ தான் அவரோட பொண்ணுன்னு யாருக்காச்சும் டவுட் வந்துச்சுன்னா உன்னை தூக்கிடுவாங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உன்னை சுற்றி எப்பயுமே 100 பாடி கார்ட்ஸ் வச்சு இருப்பாங்க. ஆனால் அது உனக்கு தெரியாது. உனக்கு தெரியாமல் நிறையவே உங்கள் அப்பா பண்ணியிருக்காரு. அதுக்கு விளைவாக தான் நீங்கள் இருக்க. உன்னோட அப்பாவோட சொத்துக்காக ஆசைப்பட்டு உன்னை கூப்பிட்டு வந்திருக்கான்னு எல்லாரும் நினைக்கிற மாதிரி பண்ணியிருக்கான். ஆனால் அதுக்கு இல்லை, வேற இருக்குமா, உனக்கு போக போக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. உங்களுக்கு இப்போ இன்னும் கன்ஃபியூஷனாக இருக்குது, எதுக்குடா நம்மளை இப்படி கூட்டாந்து சாவடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே புரியாமல் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது ஒரு பர்சன் விண்டோ கிட்ட வந்து நிற்கிறான். நீங்கள் பயந்துடுறீங்க. யாரு நீ? மேம், நான் உங்களை கூப்பிட்டு போக வந்திருக்கேன். அப்பா தான் என்னை அனுப்பிச்சி விட்டாரு. எனக்குன்னு யாருமே இல்லை மேம், இப்போ சொல்ல டைம் இல்லை. வீட்டில் இல்லை. அதே டைம் ஜிம் அண்ட் பாடி கார்ட்ஸ் எல்லோரும் வந்து ஏதோ டீல் பேச போயிருக்காங்க. இதுதான் கரெக்டான டைம், சீக்கிரம் வாங்க போயிடலாம். இல்லை இல்லை, நான் வரல மேம், சீக்கிரம், அப்பா உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படின்னா அவர் தான் என்னோட உண்மையான அப்பாவா? இங்கே பாருங்க வயன் மேம், என்னால் சொல்ல முடியாது. எனக்கு ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான் டைம் இருக்குது. இங்கே 10 மினிட்ஸில் வந்துடுவான், சீக்கிரம் வாங்க. இல்லை, என்னால் முடியாது, என்னால் வர முடியாது. நான் எதுவுமே தெரிஞ்சுக்காமல் இங்கேருந்து வரமாட்டேன். முதல்ல நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கிற டைம் அப்பமே வியோட காரோட சவுண்டு உங்களுக்கு கேட்குது. நீங்கள் அந்த பர்சனை முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு வந்து கத்திகிட்டே இருக்கீங்க. அந்த பர்சன் வந்து நீங்கள் வர வரையும் நான் போவே மாட்டேன் அப்படின்னு நின்றுட்டுருக்கான். உனக்கு புரியலையா? இப்போ நான் உன் கூட வந்தாலும் அவன் என்னை கண்டுபிடிச்சிட்டு கூப்பிட்டு வந்துடுவான். உன்னோட லைஃப் தான் ரிஸ்கில் இருக்குது. ஆல்ரெடி எனக்காக வந்தவங்க நிறைய பேர் என் கண்ணு முன்னாடியே இறந்துட்டாங்க. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு. அண்ட் எனக்கு இங்கே ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு போய் அந்த ஆளுக்கிட்ட சொல்லு. மேம், நீங்கள் எல்லாமே என்னால் போக முடியாது, நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவன் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கான். நீங்கள் வந்து அப்படியே விண்டோ டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கர்ட்டனெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து பெட் மேலே உட்காடுறீங்க. அப்படியே வந்து டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வரான். யாராச்சும் வந்தாங்களா? என்ன, இங்கே யாராச்சும் வந்தாங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லையே, யாருமே வரல. இப்போ தான் மெய்டு எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போனாங்க. நான் உன்னை நம்ப மாட்டேன். இங்கே யாரோ இருக்காங்க, எனக்கு அது நல்லாவே தெரியுது. நீ சொல்லலின்னா என்ன, என்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சியா வயன் அப்படின்னு அவனோட கன் எடுத்து அந்த விண்டோ பாயிண்ட்லேயே ஷூட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே வந்து ஷாக்காக பார்க்குறீங்க. எப்படி கண்டுபிடிச்சான் தானே பார்க்குற, எனக்கு எல்லாமே தெரியும். அண்ட் நீ தப்பிச்சிட்ட. எப்படியும் நீ அவன் கூட போகல. அப்படி நீ போயிருந்தா இந்நேரத்துக்கு உங்கள் அப்பனே உயிரோடு இருந்திருக்க மாட்டான்டி. அவன் தப்பிச்சிட்டான். ஆனாலும் திருப்பி அந்த வசமாக ஜேகே கிட்ட மாட்டிக்கிட்டான். அது என்னமோ தெரில, உன் குடும்பம் என் பின்னாடியே சுற்றி வந்து மாட்டிக்குது. என்னன்னு எனக்கு புரியல. எனக்கு தெரியும்டி நீ எதுக்கு இங்கே இருக்கன்னு. உன் பற்றி எல்லாமே நீ தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நீ இங்கே இருக்க தவிர வேணும்னலாம் எனக்காகலாம் இவ்வளோ சீக்கிரம் நீ காம்ப்ரமைஸ் ஆவனா என்னாலலாம் நம்பவே முடியாது வயன். இங்கே பாருங்க, உங்களை நான் இதுவரையும் பார்த்ததில்ல. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சொன்னப்பலேருந்து
நான் யார் என்ன அப்படின்னு எனக்கும் தெரிஞ்சுக்கணும் தான் இருக்குது. அதனால தான் நான் இங்கே இருந்தேன்னு ஒத்துக்கிறேன். இப்போ சொல்லுங்கள், நான் யார்? நீங்கள் எதுக்கு என்னை இங்கே தூக்கிட்டு வந்திருக்கீங்க? வயன், உனக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். நீ யார் என்னன்னு திருப்பி திருப்பி அதே கேட்குற. எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் எங்கள் அப்பா என்னை விட்டுட்டாரு? அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. சொல்லுங்க, எனக்கு தெரியும் நீங்கள் ஏதோ என்கிட்டேருந்து மறைக்கிறீங்க. ஆனால் அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் எனக்கு பொய் நல்லாவே தெரியுது. தயவு செஞ்சு சொல்லுங்கள், அவர் உண்மையிலே எங்கள் அப்பாவா? இங்கே பாரு வயன், அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாதுன்னு தானே சொல்கிறேன். ஓ, அப்போனா எதுக்கு என்ன இங்கே வச்சுருக்கீங்க? என்கிட்ட போய் சொல்லாதீங்க. என்னோடய ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட்டு ஒன் சைடில் முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் அதுக்கு அக்செப்ட் பண்ணல. என்ன எதுக்கு மேரேஜ் பண்ணீங்க? இப்போ உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லையா வி? சொல்லுங்கள். நான்லாம் சொல்ல மாட்டேன்டி. என்ன பண்ணிக்க முடியுமா பண்ணிக்கோ. பின்ன நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? தோ இந்த கட்டு மேலே அவுத்து விட்டு இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டா டைரெக்டாக போயிடுவேன். அப்படின்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. வி எதுவுமே கண்டுக்காமல் உட்காந்துருக்கான். நீங்கள் அப்படியே இப்போ நீங்கள் உண்மையை சொல்லினா என் உயிர் தான் போகும். என்னமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அப்படியே விட்டுறான். சரிடாமி, நாளைக்குன்ற சரி, நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரியும் வீடியோவோட டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு, ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, பாய், டாட்டா.